பூம்ங்களே ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து வீடியோ போடுறேன். ஆல்மோஸ்ட் 4 மாசம் கழிச்சு வீடியோ போடுறேன். ஆனா நான் வந்து எனக்கு சம்பந்தப்பட்ட வீடியோல தான் ஆரம்பிக்கிறேன். இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற வீடியோ பிளஸ் எனக்கு சம்பந்தப்பட்ட வீடியோ நாய் தொல்லை. நீயானால வந்துட்டு இந்த நாய் தொல்லையை பத்தி வந்து ஒரு டிபேட் நடந்துச்சு. இதுதான் இப்ப ஃபுல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த நாய் தொல்லையை பத்தி நான் வந்து பல காலங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் யாருமே கேட்கல. வாங்க இப்பவாச்சும் யாராச்சும் கேளுங்க என்னன்னு. எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. வாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த டிபேட் ஷோ ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிப்போம். நிறைய சம்பவம் இருக்குன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பத்தி பேச போறோம் அப்படின்னா, திருநாய்களை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருந்துகிட்டே. இந்த கோரிக்கையை நான் முதல்ல இருந்தே வச்சுட்டு இருக்கேன். இன்கேஸ் நான் வந்து எந்த சைடுல இருந்து பேச போறேன்னு உங்களுக்கு தெரியாட்டி கன்ஃபார்ம் நாய் அகற்றணும். ஓவரா வண்ணத்தை கக்கறேன். நான் ஏன் இப்படி பேசுறேன்னு உங்களுக்கு போக போக புரியும். பழக்கப்பட்டு ஆனா வீதியில அபேண்டன் பண்ணப்பட்ட நாய்க்கு இன்டெலிஜென்ஸ் உண்மையிலே ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து நிறைய பேர் பேசாத ஒரு விஷயம். நல்ல வேலை இவர் பேசினார். திருநாய் ஒரு பக்கம் இருக்குது, அது உண்மைதான். சில பேர் நாயை வளர்த்திட்டு ரோட்ல வந்துட்டு பாத்துக்க முடியலன்னு விட்டுறாங்க. விட்டுட்டு போற அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதோ இந்த தழும்பு தெரியுதா, அதுக்கு ரீசன் யாரு? இந்த மாதிரி எவனோ ஒருத்தர் வளர்த்திட்டு தாரம் வந்துட்டு நாயை வெளில விட்டனால தான் இந்த தழும்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. இதை பத்தி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். டாக் ஹேட்டர்ஸை விட என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமா படுது. நீங்க டாக் லவ்வருங்கிறதுனாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டாங்க. ஆமா நானும் இங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நான் டாக் ஹேட்டர்லாம் கிடையாது. எனக்கும் நாய் பார்த்தா பிடிக்கும். சச்ச கியூட் திங். நமக்கும் கொஞ்சம் ஒண்ணா தோணும். இல்லை எனக்கும் இருக்குதான் செய்யும், இல்லாமலாம் கிடையாது. ஆனா அது எனக்கு பிரச்சனையா வரும்போது எனக்கு அது மேல வன்மம் வருதா செய்யும். அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஒரு அடி 2 அடியா பல அடிகள் பட்டிருக்கேன் நம்ம. இப்போ நான் ஒரு அடல்ட், என்னால ஓடிட முடியும். புடவை கட்டின லேடிஸால ஓட முடியாது. சுடிதார போட்ட பொண்ணு ஓடும். ஒரு ஒர்க்கர் அந்த இடத்துக்கு வந்து கிளீனிங் பண்ண வர்றவங்களாகட்டும், அவங்கள ஒரு ஆயாமாவை துரத்துது, ஒரு வயசானவங்களாகட்டும், ஒரு குழந்தையாகட்டும், அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அவ்வளோ கிளீனா அந்த மனுஷன் சொன்னாங்க. என்னோட கதையை நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். எங்க வீட்டுல வந்துட்டு ஒரு மருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்கன்ட்டு நான் வந்து சைக்கிள் எடுத்துட்டு மருந்து வாங்க போறேன். எங்க வீட்டுல 2 வீலர்லாம் கிடையாது. நான் சைக்கிள் தான் ஓட்டிட்டு போகணும். ஸோ அப்போ வந்து சைக்கிள் ஓட்டிட்டு நான் வந்து மருந்து வாங்க போறேன். மருந்து வாங்கிட்டு வரேன். சம்பந்தமே இல்லாம திடீர்னு எங்க இருந்தா வந்து ஒரு ராட் வீலர் நாய் என்ன கடிக்க வருது. தப்பு பெடல் பண்ண கூட முடியல. நான் வந்து வலிக்கு விழுந்துட்டேன். அப்படியே நான் என்ன அட்டாக் பண்ண வருது. நான் சைக்கிள் வச்சு இப்படியே தடுத்து தப்பிச்சிட்டேன். நான் வந்து ஒரு 23 வயசு ஆளானனால பிரச்சனை இல்லை. ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டா சமாளிச்சுட்டேன். இன்கேஸ் என் இடத்துல வந்துட்டு ஒரு 10 வயசுல இருக்கிற நானே வந்துட்டு நடந்து இந்த சைக்கிள் ஓட்டிட்டு போயிருந்தேன்னா என்ன ஆகுறது? ராட் வீலருக்கு நான் மீட்டா மாதிரி இருப்பேன். எவனோ ஒருத்தன் வளர்த்திட்டு ரோட்ல விட்டுட்டு போயிட்டான். நான் என்ன பண்றது? இருக்கு புரியாம பேசிட்டு இருக்கானுங்க. நாய் கடிக்குது, அந்த நாய் வந்து அன்கான்சியஸா இருந்து ஒரு வெறி பிடிச்ச நாய் கடிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து யார் வந்து இல் ட்ரீட் பண்ணாதான் அது வந்து கடிக்கணும். இல்ல அதுக்கு வந்து கடிக்கணும்னு தோணுச்சுன்னா சம்பந்தமே எல்லாம் வந்து என்ன கடிக்கும். அதுக்கு நான் என்ன பண்றது? இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல வைப்போம். இப்போ அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. எங்க அம்மா என்ன செய்யணும்? எங்க அம்மா தான் முடிவு பண்ணுவாங்க அந்த நேரத்துல. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்க அம்மாவை கடிக்குங்கிறாங்க, எங்க அம்மா தான் முடிவு பண்ணும். என்னது எனக்கு புரியல. நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும். சரிங்க, நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும். எப்படி எனக்கு புரிய மாட்டேங்குது. என் சிச்சுவேஷன் தான் நான் வந்து இந்த இடத்துல எக்ஸாம்பிள் எடுத்து பேசுவேன். ஏன்னா வந்து நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க நான் சொல்லலாம். என் வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கு நான் சைக்கிள்ல போயிட்டு வரேன். இதுக்கு நான் வந்துட்டு என்ன எச்சரிக்கை எடுக்கணும் எனக்கு புரிய மாட்டேன். நிறைய நேரத்துல என் வீட்டுக்குள்ள போறதுக்கு எனக்கு வந்து பிரச்சனையா இருந்திருக்கு. நாய் வந்துட்டு என் வீட்டுக்குள்ள என்ன போக விடாம தடுத்து இருக்கு. என் வீட்டுக்கு போறதுக்கு நான் ஏன்டா வந்துட்டு பயப்படணும்? அதாவது வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் நாயை வந்து அட்டாக் பண்ண அவங்க நினைப்பாங்க. நான் சம்மந்தமே இல்லாம அமைதியா தானே போயிட்டு இருந்தேன். என்னையே அட்டாக் பண்ணிச்சு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி அது எல்லாருக்குமே வந்து அது இறக்கம்ன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றோம். எதை வச்சு சொல்றீங்க? உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது கொசு கடிச்சிச்சுன்னா அதை அடிப்போம் அடிப்போம். அது இல்ல இது என்னப்பா லாஜிக் வேற மாதிரி இருக்கு. இறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம் ஏதோ சொல்றாங்கல்ல, அப்போ கொசுவும் வந்து சமம் தானே. அதை மட்டும் அடிச்சு கொள்ளுவீங்களாமா? நாயினா மட்டும் கருணை லாஜிக் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்துட்டு நாயை பார்க்கும்போது கியூட்டா இருக்குது. ஸோ அது வந்து பாசமா இருக்கு. நம்ம வந்து சொல்றதெல்லாம் சொல் பேச்செல்லாம் சிலதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்போம். ஸோ இப்படி இருக்கும் போது அதை வந்து கொள்றாங்க, அடிக்கிறாங்க, துரத்தி விடுறாங்க, அதை அழிக்கிறாங்க. அப்படிங்கும் போது நமக்குள்ளே சைக்காலஜிக்கலா ஐயோ அப்படி எல்லாம் பண்ண வேணாமே, அது மட்டும் உயிரோடு இருக்குன்னா அப்படின்னா தோணும். அதுக்குன்னு வந்துட்டு ஒன்றும் சொல்றதுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கலங்கிறதுக்காண்டி போய் பொது இடங்கள்ல சாப்பாடு கொடுக்கறவங்க யார்? நான்லாம் போய் ஸ்ட்ரீட்லயே போய் போட்டு போய் ஸ்ட்ரீட்ல இவங்களாம் தான் மூல காரணம். உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் நாடு இந்தியா. அதை விட முக்கியம், இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல. அது 1-2 பேர் அல்ல. நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ரேபிஸ்ங்கிற நோய் வந்து வந்தா எப்படி இருக்குன்னு தெரியாது. எனக்கும் தெரியாது. ஆனா வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒடிய நோய் வந்து ரேபிஸ்ன்னு சொல்றாங்க. ஃபார்ச்சுனேட்லி நம்மலாம் வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு ஆளா இல்ல. பாதிக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பேசிட்டு இருக்க மாட்டோம். நாய்க்கு சப்போர்ட் பண்ணி கடிச்சு 6 வீக் வரைக்குமே டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்க அம்மா உயிருக்கு நாங்க உத்தரவாதம் தர மாட்டோம். ஏன்னா எங்க அம்மாவோட சேர்த்து அதே ஸ்ட்ரீட்ல 3 பேருக்கு கடிச்சது. செகண்ட் வீக் ஒரு அங்கிள் இறந்தார். உங்க அம்மாவே கடிச்சிருது, உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு போய் அந்த இடத்துல போய் நீங்க ஃபுட் வைப்பீங்களா? நாய் கடிச்சிருச்சுன்னா நான் வைக்க மாட்டேன். கடிச்சிருச்சுன்னா வைக்க மாட்டேன். கடிக்கிற வரைக்கும் வைக்க வச்சுட்டு இருப்பியா? என்னங்க இது? இப்போ நம்ம என்ன ப்ரிகாஷன் அங்க பண்ணணும்? அந்த நாய்க்கு என்ன பண்ணணும்? போட்டு தள்ளிடலாம்.
சும்மா சொல்றேன், மனுஷனும் நாயும் ஒண்ணா? இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா we are ready. நாங்க வந்து எங்க 10 நாயை உங்கள்ட்ட கொடுக்கறோம். இன்ஜெக்ஷன் போடுங்க, ஏபிசி பண்ணுங்க, பண்ணிட்டு எங்க ஸ்ட்ரீட்ல கொண்டு வந்து விட்டுடுங்க எங்க 10 நாயை. ப்ராப்ளம் எடுத்துட்டு போயிருங்க, ஆனா திரும்ப ப்ராப்ளம் கொண்டு வந்து விட்டுருங்க. இன்னொன்னு வந்து டாக்டர் சார் சொன்னாங்க ஃபீக்கல் மேட்டர்ஸ் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு கழிவு பாவம் அந்த துப்புரவு தொழிலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வந்து அழுறாங்க, மேடம் நாங்க எவ்வளவுதான் மேடம் க்ளீன் பண்றதுன்னு சொல்லி. நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம வந்துட்டு ஏதோ சாப்பிட்டது மிச்சம் இருக்குது, அதுக்கு சோத்த போடுவோம்னு நம்ம போட்டுறோம், அது சாப்பிடுது. அதுக்கப்புறமே அது வந்து போய் எங்க பெயிண்ட் வைக்கும், அதுக்கு நான் டாய்லெட்டா இருக்கு, அது பாட்டுன்னு ஏதோ ரோட்ல எங்காச்சும் பெயிண்ட் வைக்கும். போய் நீயும் நானும் அல்லனா தெரியும் அந்த வழி. என்னடா இது? எல்லா இந்த டாக் லவர்ஸ் ஐயோ கியூட் சிச்சு அப்படி சொல்றவங்க எல்லாம் போய் நாயை வச்சா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து சொல்றேன், சீரியஸாவே சொல்றேன். நம்ம வந்து அவங்க இடத்துல இருந்து அந்த ஒர்க் எல்லாம் பண்ணி பார்த்தா தெரியும், உட்காந்து இவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்க மாட்டோம். வழக்கம் போல என் பையனை அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து நாய் மேல ஓடக்கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம் அங்காண்ட நாய் இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இருந்தது. இப்போ நடந்து 10 நாள் ஆகும். 10 நாள் தான் ஆச்சா? ஸோ ரீசெண்ட். அஸ்கி அப்புறம் ராட்வீலரு பாக்ஸர் மூணுத்தையும் ஒரு பொண்ணு வளர்த்துட்டு திறந்து விட்டுச்சு. கேட்டு திறந்து அந்த பொண்ணு திறந்து விட்ட பொண்ணு அந்த பொண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியல நாயை. அந்த நாய் வந்து 3 அட்டன் செகண்ட் என் பையனை வந்து எகிரி கடிக்க ஆரம்பிச்சு. என் பையன் அந்த இடத்துல கீழே தரையில ஊந்து அப்பா காப்பாத்துப்பா பிடிப்பான். என்னால முடியல. அந்த இடத்துல ரொம்ப ஆக்ரோஷமாகுது. ராட்வீலர் ஒரு சைடு காது கடிச்சு எடுத்துருச்சு, பின்னாடி முதுகவு தலையில அவ்வளவு கடிச்சிருச்சா? ஆமா. அவரும் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. தம்பி நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தம்பியை கடிச்சிது சார். தம்பியை கடிச்சு கிட்டத்தட்ட 75 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த 75 நாள்ல நான் உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். 75 நாள் எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்ல, பையன் நல்லாவே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் காலையில எனக்கு தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னோம். அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கோலெல்லாம் உடைச்சிட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ் காட்டுது. ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா ஹாஸ்பிட்டல் உள்ள எடுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தவர் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் பையன் இறந்து. எவ்வளோ கேசஸ் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து இங்கே ஷோவில் வந்திருக்கவங்க 1-2 பேர் சொல்கிறேன். ஏன் நானே பர்சனலாக வந்துட்டு இது நாயால் எவ்வளோ எஃபெக்ட் ஆகிருக்கேங்கும் போது எத்தனை பேர் இருப்பாங்க இந்த மாதிரி. இன்னசென்ட்டான நாய்களை வந்து 10 நாய்கள் 2 நாய் வந்து பிரச்சனை பண்ணுதுன்னா 8 நாய்களையும் நான் வந்து அப்புறப்படுத்துறதுல நான் ஒத்துக்க மாட்டேன் சார். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நீங்க சொல்லுங்க சார். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? உட்காந்து ஒவ்வொரு நாயும் ஐடென்டிஃபை பண்ணி ஓகே இதுதான் வைலண்டா இருக்கு அப்படின்னு செக் பண்ணி அவங்க தான் எடுக்க முடியும். ஐடென்டிஃபை பண்றது எப்படின்னா வந்து அது இவங்களுக்கு தானே சார் தெரியும், அவங்க எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தானே சார் தெரியும். இவர் இவ்வளோ நல்லா பேசுறாரு, இவர் எக்ஸ்பர்ட்டா இல்லையா? தம்மி பீசுங்க. அடித்து கொண்டு இருந்த ஒரு விஷயத்தை நம்ம அபாலிஷ் பண்ணிட்டு இனிமே ஏபிசி தான் பண்ண போறோம் அப்படின்னு ஏபிசி பண்ணி அதே இடத்துல விடுறதுக்கும் காரணம் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் வெறும் ரேபிஸ் மட்டும் குறையல சார். ஆனா இந்த ஏபிசி எல்லாம் நானும் பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்கு. CNVR ப்ரோக்ராம், கலெக்ட், நியூட்டர், வேக்சினேட் அண்ட் ரிட்டர்ன். பட் நான் சொன்ன கான்செப்டே தான். ராட்வீலர் உங்க நாயா மேடம்? உங்க தெரு அரசாங்கம் இல்லைங்க. எங்க டாக் பத்தி மட்டும் தான் சார் கேட்டாரு, அதனால எங்க டாக் பத்தி. உங்க டாக்னா எது மேடம்? உங்கன்றதோட வரையறை என்ன? வாட்ஸ் யுவர் பவுண்டரி ஃபார் உங்க? எங்க நாய் அப்படிங்க சொல்றது நீங்க சொல்ற மாதிரி நாங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய். நாங்க உங்க ஏரியால இருக்கிற நாயெல்லாம் உங்க நாயா? அப்ப அந்த நாய் அந்த நாய் வந்து கடிக்கிறது எல்லாத்துக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். மாட்னாடா மானஸ்த. ஏரியா நாய் எப்படி உங்க நாய்? நல்ல கேள்வி. நான் கேட்டது அப்படியே கேட்டாரு. ஐ ஃபீல் அந்த 4 legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? தப்புதான். தெருல இருக்கிற நாயெல்லாம் வந்துட்டு குழந்தைன்னு நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் இப்படி தான் பேசிட்டு இருக்கணும். இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வராங்க. எங்க குழந்தை, என் மச்சான், என் மைத்துனன், இதெல்லாம் சீரியஸ்லி அதான். உங்க குழந்தை நீங்க குழந்தைங்கன்னு சொன்னா தப்பு வச்சிங்க மேடம். சார் இது மேடம் உங்க குழந்தை எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. அது ஆய் போறது, கிளீன் பண்றது எல்லாமே நீங்களே பண்ணுங்க. அந்த நாய்க்கு அவங்க வீட்டு பையனை கடிச்ச நாய் உங்க நாயான்னு கேட்டா இல்லைன்னு நீங்க என்ன பண்ணிடுறீங்க? நல்ல நாயெல்லாம் என் நாய், இந்த ஏ செக்ஷன் பசங்க எல்லாம் என் பசங்க, டி செக்ஷன் என் பசங்க இல்லன்னு சொல்ற மாதிரி ஏன் எஸ்கேபிசம்? உங்க குழந்தைகள் பாதிக்கப்பட்டதற்கு நாங்க நிஜமாவே வருத்தப்படுறோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மெயினா உங்க மனசுக்குள்ள இருக்கிறது பயம். முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. பயம்னாலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க சும்மா போயிட்டு இருந்தாலும் நாய் கடிக்கதான் செய்யும். பயம் இருந்தாதான் கடிக்கும் அப்படின்னா இல்ல. எனக்கு பயமே இல்லாம பாடா சாமி அப்படின்னு நான் போய் நின்னாலும் எனக்கு கடிக்க வரும். நான் ஒண்ணுமே பண்ணாம அமைதியா போனாலும் கடிக்க வரும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட்ல சூப்பரா ஒரு இடத்த வாங்கி நம்ம பண்ணலாம். முதல்ல வாங்க சொல்லுங்க, டாக்ஸையும் வந்து அக்கமடேட் பண்றதுக்கு இடத்தை கிரியேட் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறமா அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க. எதுக்கு காசு கொடுக்கணும்? நீங்களே உங்க காசுல பண்ணுங்க. அனிமல் லவர்ஸ் சேர்ந்து டொனேஷன்ல பண்ணலாம். ஆனா ஸ்டாஃப்ஸை வைக்க சொல்லுங்க. அதுங்க ஏதாவது ஷிட் போச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு ஆள் வைக்க சொல்லுங்க. நல்லா இருக்கு. எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் தலையில கட்டி விட்டுறணும். கவர்மெண்ட் வேற ஏதாச்சும் அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும். அதெல்லாம் சார் மக்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துங்கன்னு நாங்க சொல்ல. இல்ல, எனக்கு நாய்க்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தணுமா? நீங்க உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே? ஓகே, அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்திப்பீங்களா? கண்டிப்பா முடியாது. வாட் a hypocrisy bro, what hypocrisy. உச்சக்கட்டம். எல்லாம் ஏன் நாய் தான். அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை நான் வருவேன். ஆனா அது பிரச்சனை நான் வர மாட்டேன். முடியாதுல. ஆனா அந்த பொறுப்பை யார் ஏத்துக்குவா? அது கவர்மெண்ட் தான். அவ்வளவுதான். உன்னோட நாயாமா, ஆனா கவர்மெண்ட் பொறுப்பு எடுத்துக்கணுமா?
ட்ரிகர் பண்றாங்க. இதை அகற்றக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன? தெருநாய்கள் வந்து நீங்க அகற்றிட்டீங்கன்னா தெஃப்ட் அதிகமாகும் நான் பிலீவ் பண்றேன். வந்து நீங்க அகற்றிட்டீங்கன்னா தெஃப்ட் அதிகமாகும் நான் பிலீவ் பண்றேன். நல்லா திருப்தியா? சத்தியமா கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இது லூஸ்தனமா பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கின் வழியாக அதை செயல்படுத்துவதன் வழியாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதா இல்ல இந்த திருநாய்கள் மூலமாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கா? போலீஸ் இருக்கிறதுனால வந்து குற்றம் கம்மியாகுது, திருநாய் இருக்கிறதுனால தான் குற்றம் கம்மியாகுமா? Suratல, I think 1981 or 82, all the dogs in Surat town were removed and completely culled. The rat population caused a plague in Surat. அது அக்செப்டபிளான பாயிண்ட். டாகை எடுத்துட்டாங்கன்னா வந்து இந்த சைக்கிளில் வந்துட்டு எஃபெக்ட் ஆகும். பட் ஆனால் இங்கே இருக்க பிரச்சனை என்னன்னா டாக் வந்து ஓவர் பாப்புலேஷன் ஆயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. அதை ரொம்ப கம்மி பண்ணணும், அதுதான் மேட்ரு. ரீசெண்டா வந்துட்டு பார்க்கிங்ல நான் பார்க் பண்ணி வச்சப்போ அந்த இடத்துல கேட்டும் கிடையாது டாகும் கிடையாது. அந்த ராட் வந்து அந்த வண்டியே நாசம் பண்ணிடுச்சு. எவ்வளவு கடுப்பா இருக்கு உங்களுக்கு? இல்ல சார், ஆச்சு சார். 10,000 ரூபாய். இதேதான் நம்ம அப்போ அந்த மக்களுக்கு வந்துட்டு நாய் மேல இருக்கிற வெறுப்பு அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. பெத்த புள்ளைய நாய் கடிக்குது, வயசான அம்மாவை நாய் கடிக்குது. கோபினா கோபிதாயா, வாட் a marvelous guy. அழகா பாயிண்ட் எடுத்தார். 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் இல்ல ஒருத்தர் அவரோட குழந்தை இறந்து வந்து நிக்கிறாங்க. எப்படி வந்து இவ்வளவு இன்சென்சிட்டிவா பேச முடியும்? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, எப்ப அந்த குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இருக்குல்ல, இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. எப்படி வேர்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து கோபியனோட சேம் சிங்க்ல இருக்கிற பாத்தீங்களா? அவருக்கு அந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால அவர் முகத்தை பார்க்க முடியல. மனசார சொன்னா எனக்கு வந்து இந்த சைடு உட்கார்ந்துட்டோமே, நம்ம போய் அந்த பக்கம் அவர்கிட்ட பிரேக்ல போய் எப்படி என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கறது கூட எனக்கு இந்த இடத்துல தொண்டையில எச்சி முழுங்குது. நான் வந்து வருத்தப்படுறேன். நான் அதுக்கு கருணை காட்டுவேனா இல்ல அவங்க கிட்ட போய் அனுதாபப்பட்டு பேசுவேனாங்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு மனுஷனா நான் வந்து அந்த இடத்துல தன குளிஞ்சேன். அங்க கருணை காட்டுவீங்களா இல்ல இவர பக்கம் போய் நிப்பீங்களா? சார் நான் உண்மையாலுமே அவர் பக்கம் தான் போய் சார் கேட்பேன். நான் அந்த மனுஷன் நல்ல மனுஷன். ஐ அப்ரூவ் தட் கை. வரேன். இப்ப என்னைய கடிச்சு விடுமே, உங்களுக்கு கண்டிப்பா கடிக்கும் அது. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு, தன் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அது இருக்கும். இவர் வந்திருக்காரு, வாங்க வாங்க வெல்கம் நாய் கூப்பிடாது. சரி அப்ப என்ன பண்றது? அப்ப நான் வந்து வேற தெருக்கே போகாம இருக்கிறதா? வராதீங்க, நைட்ல வராதீங்க. அந்த மாதிரி சீரியஸா வந்து சுயநலவோட தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த நாய் கடிக்கும்னு நான் வந்து வேற தெருக்கு போகாமையா இருக்க முடியும்? புது ஏரியாக்கு போகாதீங்க. அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்க. நான் சைக்கிள்ல போறவையா, நான் என்ன பாடி கார்டு கூட்டிட்டு வர முடியும்? அவருக்கே வந்துட்டு அவர் பேசுறது முட்டாள்தனம் தெரியும், அவர் சிரிக்கிறதுலே தெரியலையா? நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? அதுதான், அது வந்து நாய்க்கு தெரியாது. அதனாலதான் சொல்றேன், தெரியாத நாயை வெளியில அனுப்பிடுங்க. அதுதான் சொல்றேன், உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. கோபிக்கு கவுன்சிலிங் தராரு. நான் கண்டிப்பா கடி வாங்கியிருக்கேன். இல்ல கடி வாங்கியிருக்கேன். நான் மட்டும் இல்ல, என் மனைவியும் வாங்கியிருக்காங்க கடி. ஆனால் நாங்க கடி வாங்கணும்னா மருத்துவமனைக்கு போறோம். எல்லாரும் வாழ்க்கையில வந்து ஒரு தடவை கடி வாங்கணுமா நாய் கிட்ட? இது என்ன லாஜிக்கோட பேசுறீங்களா? அது ஊசி போட்டுக்கிறோம். அந்த டாக் எந்த டாக் கடிச்சுன்னா அதையும் தூக்கி அதை வாட்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரி இருக்கு, பண்ணிக்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடாது, அப்படிதான் சொல்ல முடியும். மனசு இருக்குன்னு சொல்லுங்க. மனசு இருக்கு என்ன? My God. நாயால பாதிக்கப்பட்டவர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, கரெக்ட். அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃப்ளூவன்ட் பீப்புள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. பெரும்பாலும் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். பாயிண்ட். ஒரு கேட்டட் கம்யூனிட்டில இருக்கீங்க. கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள நான் இது இருக்கு. கார் ஏறிட்டீங்களா, கேட்டட் கம்யூனிட்டி விட்டு வெளில போறீங்க, அப்படியே போயிட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு திரும்ப கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வந்துடுறீங்க. வாழ்க்கையில் நீங்க ஒரு பிரச்சனையும் பார்க்க மாட்டீங்க, ஜாலியா ஜம்முன்னு இருப்பீங்க. பட் நார்மலா இருக்கிறவங்க யோசிச்சு பாரு. சைக்கிள்ல போறவன், நடந்து போறவன், பஸ்ல போறவன், இவன்லாம் அவன்லாம் தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். அவனோட வாழ்க்கையை நினைச்சு பார்க்கணும் நம்ம. இவங்க நாய் அப்படி குலைக்கிறத வச்சு அது என்ன மாதிரி நாயெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான டாக்டிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களாமா, அதை பார்ப்போமா? போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியங்களா எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எப்படி சீரியஸா வந்துட்டு டிவில போய் இப்படி எல்லாம் பண்றாங்க இவங்க? நீயா நான் முடிச்சுட்டு வந்துட்டு வேற இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்களாட்டு இருக்கு. குழந்தைங்களை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க? பிராக்டிக்கலாவே அவங்க பேச மாட்டாங்கன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. 24/7 பெட்ரோல் வந்து கூடவே இருக்க முடியும். ஆக்சுவலி இந்த ஷோலயே நம்ம பார்த்தோம்ல, அந்த பெட்ரோல் இருக்கும் போதே 3 ராட் வீலர் அப்புறம் பிட்புல் எல்லாம் சேர்ந்து கடிச்சது. அவர்னால என்ன பண்ண முடிஞ்சுச்சு? என்னோட கருத்து, இந்த நாய்களை வந்துட்டு கொல்லலாம் வேணாமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா தெருவில் இந்த நாய் இல்லாம இருந்தா பெட்டர், 1000 டைம்ஸ் பெட்டர், மில்லியன் டைம்ஸ் பெட்டர். கடைசியா நீங்க சொல்லி பாருங்க, எத்தனை பேர் வந்துட்டு வாக்கிங் போறது, ரோட்ல ஜாகிங் போறது, சைக்கிளிங் போறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிருக்கீங்கன்ட்டு. ஏன் தெருநாயினாலேயே ஸ்டாப் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க?
நானே அதுல ஒருத்தன். யோசிச்சு பார்த்தா என் வாழ்க்கையில நான் பல தடவை திருநாயால துரத்தப்பட்டிருக்கேன், கடிக்கப்பட்டிருக்கேன் அப்படிலாம் இருக்குது. ஒரு நாள் சைக்கிள்ல போவேன், பார்த்தா காலில் வந்துட்டு நாய் கடிச்சிட்டு இருக்குது எனக்கே தெரியாம. அப்புறம் எட்டி உதச்சிட்டு போக வேண்டியதா இருந்துச்சு. நினைச்சு பார்த்தா எனக்கு வந்துட்டு நிறைய நாய்க்கடிகள் அந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கு. அதனாலதான் உள்ள நிறைய வன்மங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நீங்க சப்போர்ட்டா பேசுறவங்க அனுபவிச்சாங்கன்னா இதெல்லாம் பேச மாட்டாங்க. வேற எதுவும் இல்லை. இனிமேல் கொஞ்சம் ரெகுலரா வீடியோஸ் போடுறேன். இந்த டைம் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.